மதுரைக்கு அருகாமையிலே உசிலம்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு அருகாமையிலே ஜோதிமணி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில்தான் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் இருக்கிறார். விருமாண்டி என்பவர்தான் அவருடைய பெயர். அவருடைய மரபணுவும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வாழ்ந்த ஹோமோசாப்பியன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வழியில் வந்தவருடைய மரபணுவும் இந்த விருமாண்டியின் மரபணுவும் ஒத்துப்போனது. இது மதுரை பல்கலைக்கழகம் ஜெனட்டிக்ஸ் ஜீனோம் என்ற துறையில் பல மரபணுக்களை சேகரித்து அதை ஆராய்ந்து கடைசியாக கொண்டு வந்தது இந்த விருமாண்டி. இது நம்மிடத்திலும் இருக்கும், அந்த மரபணு பெண்ணிடத்திலும் இருக்கும், மனிதர்கள் எல்லோரிடத்திலும் இருக்கும். ஆனால் வெவ்வேறு விதமாக அந்த மரபணுக்கள் இருக்கும். விருமாண்டியின் மரபணுவும் நமது மரபணுவும் சற்று வித்தியாசமாக இருக்கும். இந்த மரபணு நம்ம மதுரை மீனாட்சி அவர் இருந்ததாக நம்புகிறார்களே, அவர்களுடைய மரபணுவில் அது இருக்காது. ஆனால் மணிமேகலையோ அல்லது கண்ணகியோ அவர்கள் உடலில் மரபணு கிடைத்தால் அதிலிருந்து சொல்ல முடியும். ஏனென்றால் இவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த 2 நூல்களிலுமே அவர்களெல்லாம் உயிரோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் அது ஒரு கற்பனை தான். அதுபோல கிருஷ்ணனுக்கோ அல்லது ராமனுக்கோ மரபணுக்கள் கிடையாது. அதெல்லாம் அவர்கள் இந்த காவியத்தில் ராமாயணம், மகாபாரதம் அந்த கதைகள் வருவதுதான். ஆனால் அந்த ராமாயணத்தை எழுதிய வால்மீகிக்கு மரபணு இருக்கும். ஏனால் அவர் வாழ்ந்த மனிதர். அதுபோல மகாபாரதத்தை எழுதிய வியாசர் அவருக்கு மரபணு இருந்திருக்கும். ஆனால் அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு மரபணு கிடையாது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மரபணு உண்டு. குரோமோசோம் இருக்கும். அதில் XX, YY, XX, XY இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடோட ஜோடியாக இருக்கும். இதெல்லாம் படித்தவர்களுக்கு புரியும். ஆனால் வெறும் கதையையே நம்பி வாழ்பவர்களுக்கு இந்த வரலாறு, இதனுடைய உண்மை புரியாது. அதை தான் இந்த பதிவின் மூலம் நான் எல்லோருக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். நாம் வணங்குகின்ற, மக்கள் வணங்குகின்ற எந்த விதமான கடவுளுக்கும் மரபணு கிடையாது. அது ஒரு கற்பனை தான். அப்படித்தான் பல இயேசு பற்றி சரியாக நமக்கு புரியவில்லை. ஆனால் இஸ்லாமை உருவாக்கிய அவருக்கு உண்டு, முகமது நபி அவர்களுக்கு உண்டு. அவர் மனிதர். ஆனால் மற்றவர்களுக்கு கிடையாது. இயேசுநாதருக்கு சந்தேகம் உண்டு. ஏனென்றால் அவருக்கு அப்பா கிடையாது. மேரி மாதா என்று சொல்வார்கள், கன்னி மேரி என்று சொல்வார்கள். அதனால் அது சந்தேகம்தான். அதை யார் வேண்டுமானாலும் உறுதி செய்து கொள்ளலாம். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், மக்கள் நம்புகிறார்களே கடவுள்கள், இந்த கடவுள்களுக்கெல்லாம் மரபணு கிடையாது, மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை இந்த மரபணு ஸ்டடி பற்றி தெரிந்து ஆராய்ந்து புரிந்து கொள்ளலாம். சரி என்று பட்டால் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இதை நான் இறுதி செய்கிறேன். இந்த இடம் தாதங்குப்பம், சென்னை.